ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வியூவில் போய்க்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரெண்டு இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட், தம்ப்நெயில். தம்ப்நெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் தம்ப்நெயில்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில்னு சொல்லி க்ரியேட் ஆகிடும். ஒரு இமேஜ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி நம்ம ப்ராஜெக்டோட தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அதோட நேம், ரெண்டட் வியூவில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளேஸ் ஆன் கிளிப் போர்டுனா காப்பி பேஸ்ட் மாதிரி காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் Ctrl+V கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் ஒயிட் பேக்ரவுண்டோடு வேணும்னா ரெண்டட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ நான் Ctrl+V கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஆப்ஷன் வந்து ஒயிட் பேக்ரவுண்டோட பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டோட பேஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்மூத் லைன்ஸ் கொடுக்குறேன். அதோட லைன் திக்னஸ் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்மூத் லைன்ஸோட க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டு ஃபைல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பிரிண்ட் டு ஃபைல் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்சர் ஆன இமேஜ் வந்து சேவ் ஆகிடும் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில். ஓகே கொடுத்துட்டேன். இப்போது நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டுன்ற ஃபோல்டரில். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டட் ஆப்ஷனில் ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே பண்ணி மறுபடியும் கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஒயிட் பேக்ரவுண்டோட இமேஜ் சேவ் ஆகிருக்கும். எங்கே இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் ஸ்க்ரீன்ஷாட்டுன்ற ஃபோல்டரில் இருக்கும். ஃபைல் மெனுவில் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துட்டோம். தேங்க்யூ கைஸ். See you at next session.